வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நம்ம ஆடியோ வடிவில் கேட்க போகிற கதை ஆதிரனே என் அதிகாரனே. எழுத்தும் குரலும் சுஜாதா நடராஜன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிரனே என் அதிகாரனே. அத்தியாயம் 1. கோடை காலத்தின் சிறு தூறல் தூவி புவிமகளை நனைத்திருக்க அகண்ட வானத்தின் ஒரு புறம் ஆதவன் பிரகாசித்து கொண்டிருக்க, மறுபுறமோ கருமேகங்கள் சூழ காட்சி தந்தது. கருமேகங்கள் சூழ்ந்திருந்த மலைத்துளைகளின் ஊடாக ஆதவனின் ஒளிக்கதிர்கள் நுழைய அங்கே அழகிய வானவில் உருவானது. வெப்பமும் குளிரும் இருளும் ஒளியும் கலந்திருந்த அவ்வேளையில் முளைக்கும் வானவில்லை ரசித்தபடி பால்கனியில் நின்றிருந்தாள் மைதிலி, கதையின் நாயகி. இளங்காற்று மிதந்து வந்து அவள் கேசம் கலைத்தது. முதுகை தொட்டிருக்கும் கார்குழல் விரிந்து காற்றுடன் மிதந்தது. அவள் துரு துரு கண்களின் கண்மணியில் காற்றின் வேகம் ஏற்படுத்திய உராய்வால் கண்மணியை காத்திடும் கண்களின் நீர் லேசாக கசிந்து கண்ணோரம் இருக்க அது காற்றில் பறந்து சிதறியது. அவள் அதரங்கள் எப்போதும் ஈரத்துடன் வைத்திருக்கும் ஊரல் காற்றுடன் கலந்ததில் அதரங்கள் இப்போது வறண்டது. அதை தன் நாக்கின் உதவியால் தீண்டி மீண்டும் ஈரப்படுத்தினாள். அவள் அணிந்திருந்த பீச் நிற லாங் ஸ்கர்ட்டும் சந்தன நரத்தினால் ஆன டாப்பும் காற்று உடலை தழுவிச் செல்ல தாராளமாக வழியமைத்திருக்க, காற்று நுழைந்த அவள் உடை காற்றுடன் அசைந்தாடியது. சிறு கண்கள், கோழிக்குண்டை ஒத்த கண்மணிகள், சப்பையான மூக்கு, சிறு காது, அதில் தொங்கிய வளைய வடிவ காதணி, வட்ட முகம், நேர்த்தியான புருவம், பன்னீர் ரோஜா நிறத்தில் தேகம், 4.25 அடி உயரம், அளவெடுத்து மெழுகில் செய்து வைத்த சிலையெனத் தெரிந்தாள். சிலையென நின்றிருந்தவள் இடக்கை அசைந்து முகத்தில் படர்ந்த கார்குழலை காதோரம் சேர்த்து அவள் உயிருள்ள நங்கை என்பதை கூறாமல் கூறிச் சென்றது. 2 அடுக்கில் இறக்கும் டியூப்ளக்ஸ் வகை வீடு அது. அது அகண்ட விசாலமான அந்த வீட்டில் 5 படுக்கையறைகள் இருக்கிறது. அத்துடன் சமையலறை, பூஜையறை இருக்க, வீட்டிற்கு வெளியே நல்ல விசாலமான தோட்டம், ஸ்விம்மிங் பூல் என்று வசதியான வீடாகவே அது காட்சி தந்தது. அவளின் வசதியை, சௌகரியமான வாழ்க்கை முறையை அது நமக்கு பறைசாற்றி போனது. அந்த வீட்டைச் சுற்றியும் 4 ஆள் உயரத்திற்கு எழுப்பப்பட்டிருந்த சுற்றுச்சுவரை தாண்டி தெரிந்த சாலையை வெறித்திருந்தாள் அவள். சாலையில் போகும் ஒவ்வொரு வாகனத்தையும் உற்று பார்த்த வண்ணம் நின்றிருக்கிறாள் என்பது அவள் கருவிழியின் அசைவில் உணர முடிந்தது. அவ்வேளை அவ்வீட்டின் முன்பகுதியில் அமைந்திருந்த கேட் திறக்கப்பட்டு அதன் வழியே சொகுசு ரக மகிழுந்து ஒன்று நுழைவதைக் கண்டாள். அவள் உதடுகள் பிரிந்து, மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்துட்டாங்க போலையே என கூறிக்கொண்டது. மகிழுந்து வீட்டின் முன்வாசல் போர்டிகோவில் வந்து நின்றது. அதை நோக்கி அவளின் தாய் கண்மணியும் தந்தை ராகவனும் சென்றனர். வாங்க வாங்க என்றவர்கள் அழைப்பு குரல் கேட்டு மகிழுந்தின் கதவை திறந்து கொண்டு சிலர் இறங்கினர். அவர்களை கவனமாக பார்த்தாள் மைதிலி. இதில் யார் மாப்பிள என்று கேட்டபடியே ஒவ்வொருவராக ஆராயும் பார்வை பார்த்தாள் அவள். இறங்கியவரில் ஒருவர் வயது நிறைந்த பெரியவர். வயது 70 கூட்டலில் இருக்கலாம் என்று தோன்றியது மைதிலிக்கு. அவருடன் நடுத்தர வயதை கடந்த பெண் ஒருத்தி நின்றிருந்தாள். அவளை அடுத்து 2 ஆண்மகன்கள், இருவரும் இளைஞர்கள். வயது 25 தாண்டி இருக்கலாம் என்று தோன்றியது அவளுக்கு. இருவரில் ஒருவன் நெடுமர உயரம், அகன்ற தோள்பட்டை, பருத்த புஜங்கள், கட்டுக்கோப்பான உடலமைப்புடன் நின்றிருந்தான். அவன் முகம் கடுகடுத்திருப்பது தெரிந்தது. கண்கள் சன்கிளாஸ் அணிந்து மறைத்திருந்தான். அவன் அருகே நின்றிருந்த மற்றவனோ சராசரியான உயரத்தில், சிரித்த முகபாவத்துடன், கச்சிதமான உடல் மொழியுடன் கண்ணியமாக காட்சி தந்தான். அவனை கண்டதும் மைதிலியின் உதடுகள் விரிந்தது. இவர் பார்க்கவே ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இவர் தான் மாப்பிள்ளையாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். உடனே இதை போய் அக்கா கிட்ட சொல்லணும். நான் கூட வியாபாரத்தை வச்சு பேரம் பேசுகிறாங்களே, மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோன்னு பயந்தேன். ஆனால் இவர் சூப்பராக இருக்காரு. அக்கா கிட்ட அதை சொன்னால் அவள் சந்தோஷப்படுவா என கூறி துள்ளி குதித்து அவ்விடம் நீங்கி அக்காள் சாருமதி அறை நோக்கி ஓடினாள். சாரு என்றவள் கூக்குரல் கேட்டு அலங்கார கண்ணாடி முன் இருந்த இருக்கையில் சோகமே உருவாக அமர்ந்திருந்த சாரு திரும்பினாள். சேலையில் கச்சிதமான ஒப்பனையில் எழில் ஓவியம் போல் காட்சி தந்த சாருமதியை கண்டு புலங்கிதமடைந்த மைதிலி அவள் கன்னத்தை லேசாக கிள்ளி, ரொம்ப அழகா இருக்க சாரு என்றிட
அவள் வருத்தத்தில் இளையோடிய சிரிப்புடன் மைதிலியை பார்த்தாள். என்ன, உன் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது? சாரு, மாப்பிள்ள சூப்பரா இருக்காருடி. நீ பாத்தியா? மாடியிலிருந்து பார்த்தேன். அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. உபசரிப்பெல்லாம் முடிஞ்சு உன்னை வந்து கூப்பிடுவாங்க பாரு. ஆனால் என்னதான் மாப்பிள்ளை சூப்பராக இருந்தாலும் இப்படி பேரம் பேசி கல்யாணம் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல சாரு. யாருக்கு தான் இஷ்டம் இருக்குது? ஆனால் அப்பாவோட பிஸ்னஸ், கடன் பிரச்சனை இதையெல்லாம் தீர்க்க இந்த கல்யாணம் நடக்கத்தான் வேணும் என்று சாரு நெடுமூச்சை வெளியேற்ற அவள் தோள் பற்றி ஆறுதல் தந்த மைதிலி, ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்க வரும்போது அவங்க தலையில் பூச்செட்டியை தள்ளி விட்டலான்னு நினச்சி தான் பால்கனி போய் காத்திருந்தேன். ஆனால் காரிலிருந்து இறங்கின மாம்ச பார்த்ததும் என் கோபமெல்லாம் போயிந்தி. அத்தனை சூப்பராவா இருக்காரு? ஹேண்ட்ஸமாக இருக்காரு சாரு. உனக்காகவே பிறந்தவர் மாதிரி. நீ போய் பாரு, உனக்கு பிடிக்கும். பிடிக்கலைன்னா ஜாடை காட்டு. அவங்க சாப்பிடும் பலகாரத்தில் பேதி மாத்திரையை கலந்தரன் என்றவள் கூறவும் அதுவரை வருத்தத்தில் குவிந்திருந்த சாருமதியின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. நீ இருக்கியே, செஞ்சாலும் செய்வ. சரியான வாழடி நீ என்றவள் கூறி மைதிலியின் கன்னத்தை செல்லமாக கிள்ளி வைத்தாள். அவளை பார்த்து கனிவாக சிரித்து வைத்தாள் மைதிலி. உன்னை பார்த்து மாம்ஸ் சொக்கி போக போறாரு. இத்தனை அழகான பொண்ணை போய் பேரம் பேசி கல்யாணம் பண்ணிக்க போகிறோமேன்னு வருத்தப்பட்டு சாரி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னை பார்த்து அவர் சொக்கி போயிடுவாரா? அதெல்லாம் கனவுல கூட நடிக்காது. ஏன் இப்படி சொல்கிற சாரு? நீ எத்தனை அழகு. உன் வேல்யூ உனக்கே தெரிய மாட்டேங்குது. மித்து, இனி என் அழகு பற்றி பேச வேண்டிய வேலையே இருக்காதுடி என்றவள் கண்கள் ஓரம் நீர் கசிய, என்னாச்சு சாரு? ஏன் அலற? உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னா சொல்லு. இப்பவே நான் போய் இந்த கல்யாண பேச்சை நிறுத்திடுறேன் என்று மைதிலி கூறிய வேளையில், சாரு ரெடியா இருக்கியா என கேட்டபடியே அறை நுழைந்தார் கண்மணி. ரெடியா தான் இருக்கேம்மா என்றவள் கசிந்த கண்களை கைக்குட்டையால் ஒற்றிக்கொண்டு எழுந்து நின்றாள். அவள் எழிலை கண்டு கண்கள் கலங்கினார் கண்மணி. என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி தங்கம் என்றவர் அவளுக்கு திருஷ்டி பொட்டு வைக்க அவளும் கலங்கிய அவரை கட்டி கொண்டாள். இந்த நேரத்தில் கண்ணை கசக்கிறது சரியா இருக்காது சாரு, வா போகலாம், அவங்கெல்லாம் காத்திருக்காங்க என கூறி சாருமதியை அழைத்து செல்ல எத்தனிக்க, அம்மா நானு என்று மைதிலி இடை நின்று, நீ இங்கே இரு, அவங்களுக்கு இன்னொரு பையன் வேற இருக்கான் என கூறி அவளை அவ்விடம் விடுத்து சாருவுடன் நடந்தார். இன்னொரு பையன் இருந்தா என்ன, நான் வருவேன் என்றவள் அவர்களுடன் நடக்க, ஏண்டி இம்சை பண்ணுற? அவங்க உன்னை பார்த்துட்டு இன்னொரு பையனுக்கு உன்னை பேரம் பேசிட்டா உங்கள் அப்பா உயிரையே விட்டுடுவார். இப்போவே மனுஷன் பாதி உசுரோடு தான் உட்கார்ந்துருக்காரு. நீ அமைதியாக இங்கேயே இரு என்று வருத்தத்துடன் கூறிய கண்மணியின் கண்கள் கலங்கி இருந்தது. ஏமா அலற என்று மைதிலி கண்மணியின் கலங்கிய கண்களை தன் தளிர்களத்தால் துடித்தாள். அவள் கரம் பற்றி அதில் முத்தமிட்ட கண்மணி, உங்கள் 2 பேருக்கும் சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் இப்படி பிஸ்னஸ் பேரமாக சாருவோட கல்யாணம் முடிவானதில் எங்கள் மனசே உடஞ்சி போச்சு. எங்களால் எதுவும் பண்ண முடியாத கையறு நிலை. இப்போ அவங்களோட உதவி நமக்கு தேவை. உதவி கேட்டு போன உங்கள் அப்பா கிட்ட அந்த பெரியவர் கல்யாணம் பேசி இருக்காரு. தன் பேரனுக்கு பொண்ணு வேணும்னு கேட்டிருக்காரு. பொண்ணு கொடுத்தா உதவி பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அதை கேட்டு அப்பா மனசு உடைஞ்சு போச்சு. தன்னால் தன் மகளுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலை உருவானது அவருக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுத்துருக்கு. வேற இடத்தில் உதவி கேட்க முயற்சி செஞ்சாரு. ஆனால் எதுவும் கை சேரலை. அதான் அவங்க கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அம்மா, மாப்பிள்ளை சூப்பராக தானே இருக்காரு, நீ ஏன் வருத்தப்படுற என்றாள் மைதிலி புரியாத குரலில். நீ எப்போ பார்த்த? பால்கனியிலிருந்து பார்த்தேன். மாப்பிள்ளை நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு. ஓ, பார்க்க நல்லா தான் இருக்காரு. ஆனால் என்ற கண்மணி கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு சாருவுடன் நடந்தார். என்ன இந்த அம்மா ஏதோ சொல்ல வந்துட்டு அதை நிறுத்திக்கிச்சு. சரி, நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம். வேர் இஸ் மை பலகாரம் என்றபடியே சமையலறை சென்றாள். அங்கே சமையல் வேலை செய்ய உதவியாக இருக்கும் கோமதி வந்தவர்களை உபசரிக்க ஏதுவாக பலகாரங்களை தட்டில் பிரித்து வைத்து கொண்டிருந்தாள். கோம்ஸ், என்ன பண்ணுற? ஸ்வீட் காரம் எடுத்து வைக்கிறேன் மித்து. தட்ஸ் குட். அப்படியே இங்கொரு பிளேட்டை தள்ளு என்றவள் கூற கோமதி சிரிப்புடன் மைதிலி வசம் ஒரு தட்டை கொடுத்தாள். சமையலறை மேடை மேல் ஏறி அமர்ந்தவள் அத்தட்டில் இருக்கும் இனிப்பு கார வகைகளை ஒரு கட்டத் தொடங்கினாள். சமையலறை வந்தாள் கண்மணி.
அவள் கண்கள் இப்போதும் கசிந்த நிலையிலேயே இருக்க அதை மறைக்க முடியாமல் தடுமாறியபடி வந்தவர்களுக்கு பலகார தட்டுக்கள் அடங்கிய ட்ரேயை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். தாயின் வருத்தம் தேய்ந்த முகம் மைதிலியை வருத்தமடைய வைத்தது. யோசனையுடன் சமையல் மேடையில் இருந்து குதித்திறங்கியவள் பலகார தட்டை கையில் சுமந்தபடி ஜிலேபியை வாயில் மென்றபடியே கூடம் நோக்கி போனாள். அங்கே காரில் இருந்து இறங்கியவர்கள் சோபாவில் வரிசையாக அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு எதிரே தந்தை ராகவனை ஒட்டியபடி அமர்ந்திருந்தாள் சாரு. அவள் தலை குனிந்திருந்தது. அதனால் அவள் முகபாவம் அறிய முடியவில்லை மைதிலியால். தளர் நடையில் மற்றொரு ஜிலேபியை எடுத்து கடித்தபடியே நடந்தவள் கூடத்தை அடைந்து விட்டிருந்தாள். வந்தவர்களுக்கு பலகாரங்களை வழங்கும் பணி செய்து கொண்டிருந்த கண்மணியிடம் வந்தவர்களில் நடுத்தர வயதை அடைந்த பெண்மணி இப்படி கேட்டாள். இது யாரு? அவள் கேள்விக்கு திரும்பிய கண்மணி மைதிலியை கண்டு லேசாக அதிர்ந்தாலும் அவளை தொடர்ந்து மறைத்து வைக்க முடியாது என்பதை உணர்ந்து பேசினார். இது எங்க 2வது பொண்ணு, பேரு மைதிலி என கூறி, மித்து வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுமா என்றார். அதை கேட்ட மைதிலியும் வாங்க என கூறி தந்தை அருகே அமர்ந்தாள். அத்தியாயம் 2. மைதிலியின் வரவேற்பை அவர்களும் ஏற்று முறுவல் செய்தனர். உங்களுக்கு 2மே பொண்ணுதானா என்றார் அதே நடுத்தர வயதை அடைந்திருந்த பெண்மணி. அவரை கூர்மையாக பார்த்த மைதிலி, 2மே பொண்ணா இருந்தா என்ன தப்பு ஆண்டி என்று துடுக்காக கேட்க கேள்வி கேட்ட பெண்மணி முகம் மாறினார். பையன் இருந்திருந்தா உங்கள் அப்பா பிஸ்னஸை அவன் பார்த்துருப்பான், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்றவர் மேலும் பேசிட, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? அக்கா MBA முடிச்சிருக்கா, அடுத்து நானும் MBA படிப்பேன். நாங்கள் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம். நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வெடுக்கென பதில் தந்தாள் மைதிலி. அதை கேட்ட அப்பெண்மணியோ, உங்களால் முடியும்னு உங்கள் அப்பா நினச்சிருந்தா ஏன் எங்ககிட்ட உதவி கேட்டு வரப்போகிறாரு? இனி அந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் நாங்கள் தான், தெரியுமா? உதவி கேட்டு வந்தவர்கிட்ட உங்கள் கழுத்தை தாங்க கொஞ்சம் அறுத்துக்கிறோன்னு சொல்லி பேரம் பேசியிருக்கீங்க. நீங்கள் எங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் பிஸ்னஸ் எங்கள் கைவிட்டு போனாலும் கூட எங்கள் படிப்பை வச்சு நாங்கள் பொழைச்சிக்குவோம். எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் பார்த்துப்போம். உங்கள் கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி என்று விடாமல் மைதிலியும் பேசிட, அவ்விடம் வயது நிறைந்திருந்த பெரியவரை பார்த்து, அப்பா என்ன குடும்பம் இது? இவங்களுக்கு உதவி செய்ய வந்த நம்மையே தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதை கேட்ட நீங்கள் அமைதியாக இருக்கீங்க என்று கத்தினார் அந்த பெண்மணி. காவ்யா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்றார் அந்த பெரியவர். ஆனா உனா என் வாயை அடக்கிடுங்க என்று காவ்யா பொரிய, ஒரு நிமிஷம் சும்மா இரு, நான் பேசிக்கிறேன் என்ற பெரியவர், இங்கே பாருமா, நாங்கள் ஒன்றும் உங்கள் கழுத்தை அறுக்கலை. உங்கள் அப்பா ஒரு உதவி கேட்டார், பதிலுக்கு நான் ஒன்று கேட்டேன். அதில் தப்பென்ன இருக்குது? பிஸ்னஸ்னாவே கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது தானே என்றார் மைதிலியிடம். மைதிலியோ, ஆனால் கல்யாணங்கிறது வியாபாரம் இல்லை தாத்தா, அது 2 பேரோட உணர்வு விருப்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை பிஸ்னஸ் ஆக்கக்கூடாது. என் அக்காவுக்கும் உங்கள் பேரனுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஆனால் அதுக்காக நீங்கள் உதவி பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும் என்றிட அவரிடம் கனைத்த அமைதி. அதுவரை அமைதியாக இருந்த ராகவன், மைதிலி என்னது, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா? அவங்க நம்ம பிரச்சனையை சரி செய்ய தான் வந்திருக்காங்க. நீ புது பிரச்சனையை இழுத்து விடாத. ஏற்கனவே என் மண்டை உடையுது. உன்னாலையும் உன் அக்காவாலையும் எனக்கு எந்த பயனும் இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒரு நாளும் என் பிஸ்னஸை பார்த்துக்க மாட்டீங்க. பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போங்க, என் பாரமாவது குறையும் என்று கத்திவிட மைதிலி கண்கள் கலங்கிவிட்டாள். அப்பா, பேசாமல் உள்ள போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போ என்று ராகவன் மேலும் கோபத்துடனே பேசிட அவள் கசிந்த கண்களுடன் அவர்களை பார்த்தாள். சாரி தாத்தா என்றவள் நகர முற்பட ராகவன் அந்த பெரியவரிடம், அவ சின்ன பொண்ணுங்க, அதான் நிலவரம் புரியாமல் பேசிட்டா. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க என்றார் கெஞ்சலாக. தந்தை தன்மானத்தை இழந்து பேசுவதை கண்டவள் கண்கள் மேலும் கசிந்து போனது. அவள் கேவலுடன் நகர முயன்ற நொடியில், எனக்கு உங்க பெரிய பொண்ணு வேண்டாம் ராகவன் என்று கணீர் குரல் கேட்டு நின்றாள். அதே குரல் தொடர்ந்து, உங்க சின்ன பொண்ணு தான் வேணும் என்றிட அவள் உறைந்து போனாள். அவள் மட்டும் இல்லை, அவ்விடம் இருந்த அனைவரும் அதில் உறைந்தனர். அந்த பெரியவர், தீரா
என்னப்பா சொல்ற என்றார் அதிர்வுடன். அந்த குரலோ, ஆமாம் தாத்தா, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். இவளோட கல்யாணம் பேசி முடிங்க. நாம கேட்கறத கொடுக்கறதா தானே பேச்சு. அதனால இவளை கேளுங்க என்றிட மைதிலி திகிலுடன் திரும்பினாள். கண்மணியோ, தம்பி, அவ சின்ன பொண்ணு, இப்பதான் காலேஜ் 3வது வருஷமே படிச்சு முடிக்க போறா என்றிட, அப்ப நான் என்ன கிழவனா? ஐயோ, அப்படி இல்லை தம்பி, அது போதும் உங்க விளக்கம். எத்தனை திமிரா பேசுறா? சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கு இவளோட பேச்சு. உதவி கேட்டு வந்தது நீங்க தானே. நீங்கள் ஒரு ஃபேவர் கேட்ட மாதிரி என் தாத்தா உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருக்காரு. இஷ்டம் இல்லைன்னா அப்போவே சொல்லியிருக்கணும். இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தக்கூடாது என்றான் அவன். அவன் யார் என்பதை கண்டு கொண்டதும் மைதிலி மேலும் நடுங்கினாள். மாப்பிள்ளை என்று அவள் நினைத்த அந்த ஹேண்ட்ஸம் ஆள் இல்லை பேசியவன். மாறாக நெடுமர உயரத்தில் நின்றிருந்தவன் கடுகடுத்து பேசிக்கொண்டிருந்தான். ஐயோ, இவரா மாப்பிள்ளை என்று தோன்றியது மைதிலிக்கு. அதே நேரம் ராகவன் படபடப்புடன், அவ சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டா தீரன், அவளை மன்னிச்சிடுங்க என்றிட தான் அமர்ந்திருந்த இடத்தில் சாய்ந்து கால்மேல் கால் போட்டு திமிராக அமர்ந்தான் அவன். அதெல்லாம் அவங்க பொண்ணு பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எங்கள் வீட்டு பெரியவங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் பேசிட்டு இப்பென்ன மன்னிப்பு அது இதுன்னு பேசுறீங்க? என்னால் அதை அனுமதிக்க முடியாது என்றவன் குரல் கணீரெனவே ஒலித்தது. அவளால் உங்களை பார்த்துக்க முடியாது தம்பி என்று கண்மணி கலங்கிய குரலில் கூற, அதை கேட்டு விருட்டென எழுந்தான் அவன். என்னை யாரும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றவன் குரல் கோபத்துடன் ஒலித்தது. அதில் கண்மணி மிரண்டு போனார். ஐயோ, நான் தப்பா எதுவும் சொல்லலைங்க, அது அவ சின்ன பொண்ணுன்னு. ஷட் அப் என்று கத்தினான் அவன். கண்மணி மேலும் அரண்டு போனார். அதே நேரம் அங்கிருந்த மற்றொரு இளைஞனும் கோபம் கொண்டான். உங்கள் கடனை அடைக்க, உங்கள் மரியாதையை காப்பாற்ற நாங்கள் வேணும். அதுக்கு பதிலாக நாங்கள் பொண்ணு கேட்டால் உங்களுக்கு நக்கலாக போச்சோ? இங்கே யாரும் பொண்ணு கிடைக்காம உங்கள் பொண்ணை கேட்கல. உங்கள் குடும்ப பாரம்பரியத்தை பார்த்து தான் தாத்தா பொண்ணு கேட்டார். என்னமோ எங்கள் தீரனுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறீங்க என்று பொங்கினான் அவன். நிஷாந்த், அமைதியாயிரு என்றார் பெரியவர். அவனோ இவங்க தீரனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க தாத்தா என்று கடுகென பொறிந்தான். என்ன ராகவன் இதெல்லாம்? நான் உங்களை பிளாக்மெயில் செஞ்சனா? ஏன் உங்கள் பொண்ணு தேவையில்லாமல் பேசி விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணுறது? இதெல்லாம் எங்களுக்கு அவமானம்னு உங்களுக்கு புரியலையா? ராஜேந்திரன் சார், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. என் பொண்ணு புரிதல் இல்லாமல் பேசிட்டா. அவள் பேசினதை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். மன்னிக்க வாய்ப்பே இல்லை ராகவன். நீங்கள் கேட்ட ஃபேவரை நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ விருப்பத்தோட கல்யாணம் பண்ணணும் அது இதுன்னு பேசுறது எங்களை முட்டாளாக்க பார்க்கறது தானே. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் என்று கர்ஜித்தான் அவன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். என் தங்கையை விட்டுடுங்க. அவ என் மேலே இருந்த அன்பில் ஏதோ பேசிட்டா. அதுக்கு சாரி என்றாள் சாரு அவசரமான குரலில். உன் சாரி எனக்கு தேவையில்லை சாருமதி. எனக்கு உன் தங்கை தான் வேணும். அவளோட என் கல்யாணம் நடந்தா நீங்கள் எல்லாரும் தப்பிக்கலாம். இல்லைனா நடுத்தெருவில் நிற்க ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் கம்பெனி ஷேர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ இந்த வீட்டோட டாக்குமெண்ட் கூட கொலாட்ரலில் தான் இருக்குது. உங்கள் அப்பா பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு. அவரை நம்பி இனி ஒருத்தரும் ₹1 கூட தரமாட்டாங்க. நான் உங்களை வெளியே போங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் வெளியே போய் தான் ஆகணும் என்றவன், தாத்தா நம்ம கிளம்பலாம். இவங்க சம்மதிச்சா கல்யாணம், இல்லைனா இவங்களை லீகலாக பேசிக்குவோம் என கூறிவிட்டு, நிஷாந்த் நம்ம போகலாம் என்றிட அவன் இவன் கைப்பிடித்தான். இருவரும் அந்த கூடத்தை கடந்து வாசலை அடைந்து மகிழுந்தில் ஏறினர். கூடத்தில் நின்றிருந்த பெரியவர் ராஜேந்திரன் ராகவனை பார்த்து, ஆதிரன் முடிவு பண்ணிட்டான், இனி அதை மாற்ற முடியாது. உன் மகள் சம்மதிச்சா கல்யாணம், இல்லனா என்று விட்டு நகர்ந்தார். அவரை தொடர்ந்து காவ்யா என்று அழைக்கப்பட்ட பெண்மணியும் நகர்ந்தார். ராகவன் இடிந்த மனதுடன் சோபாவில் அமர்ந்தார். கண்மணி கண்ணீருடன் அவர் அருகே மண்டியிட்டு அமர அவர் கண்ணீர் துளிர கண்மணியை பார்த்தார். அதை பார்த்ததும், உன்னை யார் இப்போ ஏடாகூடமாக பேச சொன்னது மைதிலி என்று மகளிடம் கடிந்தார் கண்மணி. அவளோ குரல் அடைக்க, நான் அது என்று பேச முடியாமல் தடுமாறினாள். மித்துக்கிட்ட ஏமா கோவத்தை காற்ற? அவ ஏதோ பேசிட்டா, அதுக்கு மன்னிப்பு கூட கேட்டுட்டா. ஆனால் அந்த தீரன் அதுக்காக இவளை கல்யாணம் பண்ணிக்க நினைப்பானா என்று பொறுமலுடன் பேசினாள் சாருமதி. அக்காவும் தங்கச்சியும் நம்ம நிலைமை தெரியாமல் பேசுகிறீங்க. மினி விடு, இவங்க பேசுகிறத பேசட்டும். நம்ம பிரச்சனைக்காக இவங்க வாழ்க்கையை அடகு வைக்க நமக்கு உரிமை இல்லை. நாம் எல்லாத்தையும் கொடுத்துடலாம், வெளியே போயிடலாம். என்கிட்ட படிப்பு இருக்கு, ஒரு வேலைக்கு போயாவது உங்களை காப்பாற்றிடுவேன் என்று குரல் கமர ராகவன் பேச, அப்பா ஏன்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்றாள் மைதிலி கேவலுடன்.
போதும் மித்து, இன்னைக்கு நீ அதிகமாகவே பேசிட்ட. சின்ன பொண்ணுன்னு உனக்கு அதீத சுதந்திரம் கொடுத்து வளர்த்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் இஷ்டப்படி வாழுங்க. எங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நாங்கள் எப்படியோ என்று சத்தமாக பேசியவர் பாதி பேச்சிலேயே நெஞ்சை பிடித்து கொண்டு சோபாவில் சரிந்தார். அத்தியாயம் 3. மருத்துவமனை படுக்கையில் கிடந்தார் ராகவன். அவர் அருகே கேவலுடன் அமர்ந்திருந்தாள் மைதிலி. அவருக்கு இதய கோளாறு ஏற்பட்டிருக்க அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அதற்கான முன் ஏற்பாடுகளில் செவிலியர்களும் மருத்துவ உதவியாளர்களும் ஈடுபட்டிருந்தனர். சாருமதி அறுவை சிகிச்சைக்கான பணத்தை ஏற்பாடு செய்ய முயற்சித்து கொண்டிருந்தாள். கண்மணியோ காத்திருப்போர் நாற்காலியில் அமர்ந்து தலையை சுவரில் சாய்த்திருந்தார். பிறந்தது முதல் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருந்த மைதிலிக்கு திடீரென ஏற்பட்ட பணச்சிக்கல்கள் பெரும் பாரத்தை ஏற்படுத்தியது. செயற்கை சுவாசத்தின் உதவியுடன் உயிர் பெற்றிருந்த தந்தையை வருத்தமும் சோர்வும் இளையோடிய முகத்துடன் பார்த்தவள் செவிலியரின் அறிவுறுத்தல் காரணமாக தந்தையை பிரிந்து வெளியே வந்தாள். அலைபேசியோடு போராடி கொண்டிருந்த சாருவை நெருங்கினாள். அவளோ பணம் வேண்டிய அழைப்பில் இருந்தாள். கண்ணீருடன் இருந்த தாயை நெருங்கியவள் அவர் அருகே மண்டியிட்டு அமர்ந்தாள். அம்மா, சாரிம்மா, நான் வேணும்னு பேசலை, தெரியாமல் பண்ணிட்டேன். நமக்கு இத்தனை பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. என்னை மன்னிச்சிடுமா, என்கிட்ட பேசுமா. அப்பா பேச மாட்டேங்கிறாரு. நீயும் என்கிட்ட பேசலனா நான் என்ன பண்ணுவேம்மா? ப்ளீஸ்மா, பேசுமா என்றாள் அழுகையுடன். அவளை வெறித்த கண்மணி, உங்களை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு நானும் உன் அப்பாவும் ஆசைப்பட்டோம். ஆனால் கஷ்டத்தை புரிஞ்சிக்க தெரியாத பசங்களாக வளர்த்துட்டோம். தப்பு எங்கள் மேலே தான் என்றார் கசந்து போன குரலில். அப்போது அங்கே வந்தான் நிஷாந்த். அவனை கண்ட சாருமதி அவன் அருகே சென்று அவனை எதிர்கொண்டாள். ஆப்ரேஷனுக்கு தேவையானதை செஞ்சாச்சு சாருமதி என்றான் அவன். ரொம்ப தேங்க்ஸ் நிஷாந்த். உங்கள் தேங்க்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. ஆப்ரேஷனுக்கு கொடுத்த பணத்தை 6 மாதத்தில் திருப்பி தர வழியை பாருங்க என கூறி அவன் நகர, ஒரு நிமிஷம் என கூறி அவனை நிறுத்தினாள் மைதிலி. சாருமதியும் கண்மணியும் அவள் மீண்டும் ஏடாகூடமாக பேசிவிடக்கூடாதே என நினைத்து தடுக்க நினைக்க, அதற்குள் அவள் பேச வேண்டியதை பேசிவிட்டாள். கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம்னு அவர்கிட்ட சொல்லுங்க என்றவள் கூறி முடிக்க சாருவும் கண்மணியும் திகைப்பில் உறைந்து விட்டனர். நிஷாந்தோ நிதானமாக திரும்பி அவளை பார்த்தான். அவளும் அவனைத்தான் பார்த்திருந்தாள். இந்த பணத்தை நாங்கள் பேரம் பேசி கொடுக்கல, கடனாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதால இது கடன் இல்லைன்னு ஆகிடாது என்றவன் அழுத்தமாக கூற, அவள் ஒரு கணமும் தாமதிக்காமல் பதில் பேசினாள். இந்த பணத்தை திருப்பி கொடுக்க டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, நாங்கள் இதை திருப்பி தந்துடுறோம். ஆனால் அவர் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதை நிறுத்த சொல்லுங்க. அப்பா இப்போ இருக்கிற நிலையில் அவரால் அதையெல்லாம் தாங்கிக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிறேன் என்று விட, அவன் அவளை ஏகத்தாளமாக பார்த்துவிட்டு நகர்ந்தான். உனக்கு என்ன பைத்தியமா என்றாள் சாரு மைதிலியிடம். நான் தானே தப்பு செஞ்சேன். அப்போ அந்த தப்புக்கு பரிகாரம் பண்ணிடுறேன். எனக்கு அப்பா வேணும். அவரை இப்படி என்னால் பார்க்க முடியலை என்றவள் விசும்பலுடன் காத்திருப்போர் இருக்கையில் அமர்ந்தாள். நீ அவசரப்பட்டுட்ட மித்து என்றாள் சாரு கடுகடுத்த குரலில். அதை கேட்ட மைதிலியோ, அவர்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரே சாரு, நமக்கு இப்போ ஆப்ஷனே இல்லை என்றாள் வருத்தத்துடன். தீரனுக்கு கண்ணு தெரியாது மித்து என்று சாரு கூற, திகிலுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தாள் மைதிலி. என்ன சொல்கிற சாரு? ஆமாம், அவருக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு. அதில் அவரோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அவருக்கு பார்வை போயிடுச்சு. உன்னால் அவரை எப்படி டேக் கேர் பண்ணிக்க முடியும்? அவர் சரியான கோவக்காரராக வேற இருக்காரு. நீ வேற அதிகமாக பேசுவ, எப்படி சமாளிப்ப என்ற சாரு மைதிலி அருகே இருந்த இருக்கையில் பொத்தென அமர்ந்தாள். உனக்கு இது முன்னாடியே தெரியுமா சாரு? தெரியும். அப்பா அம்மா என்கிட்ட சொல்லிட்டு தான் பொண்ணு பார்க்கவே வர சொன்னாங்க. உனக்கு இப்படி ஒருத்தரை கட்டிக்க நிஜமாவே இஷ்டம் இருந்ததா? குறையோடு இருக்கிறவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அவனை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா மித்து? நம்ம சூழ்நிலை. அதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். அவன் நம்ம பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிப்பான். அப்பாவுக்கு அம்மாவுக்கு உனக்கு கம்பெனியில் மிச்சம் இருக்கிற ஷேர்ஸ் மூலமாக லாபத்தில் பங்கு வந்துடும். நீங்கள் எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினச்சி தான் ஒத்துக்கிட்டேன். இல்லைனா நாம் எல்லாத்தையும் இழந்துட்டு தெருவில் தான் நிற்க வேண்டியதாக இருக்கும். நம்மோட சுயநலத்துக்காக குறையோடு இருக்கிற ஒருத்தரை கட்டிக்கிட்டு அவரோட எப்படி சந்தோஷமாக இருப்ப சாரு? நீ இதை முன்னாடியே மறுத்திருக்கணும்.
பைத்தியம் மாதிரி பேசாதே மித்து. நான் நமக்காக தானே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். அதுவும் போக அவருக்கு நான் துணையாக சப்போர்ட்டாக இருந்திருப்பேன். நீ என்ன பண்ணுவ? உன்னால் அவரை சகிச்சிக்க முடியுமா? இருட்டை பார்த்து பயந்து ஓடுறவ நீ. அந்த இருட்டு தான் அவர் வாழ்க்கை முழுக்க நிறைஞ்சிருக்கு. உன்னால் அவரை ஒரு நாளும் பார்த்துக்க முடியாது என்று சாருமதி கூற மைத்திலியிடம் கனத்த அமைதி. அந்த அமைதி நீண்ட நேரம் அங்கே நிலவியது. ராகவனுக்கு அறுவை சிகிச்சை நடந்து முடிந்தது. அவர் மெல்ல மெல்ல சுய உணர்வை பெற்றுக்கொண்டிருந்தார். 2 வாரம் மருத்துவமனையில் கட்டாய ஓய்வில் இருந்தவர் உடல் நலம் தேறி வீட்டை வந்தடைந்த நேரம் திருமண பத்திரிகையுடன் நிஷாந்த் அங்கே வந்தான். வணக்கம் ராகவன் மாமா என்றவன் கூற ராகவன் புருவ முடிச்சுடன் அவனை பார்த்தார். வாங்க நிஷாந்த், உட்காருங்க என்றவர் கூறவும் கண்மணி நீர் தந்து அவனை உபசரித்தார். உடம்பு இப்போ பரவாயில்லையா என்றவன் நலம் விசாரித்தான். இப்போ பரவாயில்ல நிஷாந்த், நீங்கள் தான் பணம் கொடுத்து உதவுனீங்கன்னு மினி சொன்னா. ரொம்ப நன்றி. அது பரவாயில்ல, நாம தான் இப்போ சொந்தக்காரங்களாக போகிறோமே என்றவன் திருமண பத்திரிகையை எடுத்து அவரிடம் நீட்டினான். பத்திரிகை அடித்து வந்துடுச்சு. முதல் பத்திரிகை உங்களுக்கு கொடுக்க சொல்லி தாத்தா சொன்னார். அதான் கொண்டு வந்தேன். எல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆதிரன் சாருவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரா என்றவர் வியப்புடன் கேட்டு பத்திரிகையை பிரிக்க, என்ன இப்படி கேட்குறீங்க? உங்கள் பொண்ணு மைத்திலி தான் தீரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளே என்று விட்டான் நிஷாந்த். அதை கேட்டு அதிர்ந்து விட்டார் ராகவன். அவசரமாக அவர் பத்திரிகையை பிரிக்க அதில் மணமகள் என்ற இடத்தில் மைத்திலியின் பெயர்தான் அச்சிடப்பட்டிருந்தது. கேள்வியோடு கண்மணியை பார்த்தார். அவரோ, ஆமாங்க, மித்து தீரன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. அவளுக்கு நம்ம நிலைமை புரிஞ்சிருக்கு என்றார் குரல் அடைக்க. ராகவனோ, இது அநியாயம் நிஷாந்த். பெரியவளை கேட்டீங்க. அவளோட வயசு பக்குவம் இதெல்லாம் வச்சு தீரன் அவன் நல்லா பார்த்துப்பான்னு நினச்சி நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இது எப்படி சரியாகும்? மித்து தீரனுக்கு ஒத்து வர மாட்டா. நாளைக்கு அவளை நீங்கள் கஷ்டப்படுத்தினா நாங்கள் என்ன பண்ண முடியும் என்றார் வலி மிகுந்த குரலில். அதெல்லாம் உங்கள் பாடு, உங்கள் பொண்ணு பாடு. நாங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை தான் கேட்டோம். அதை தான் இப்போ செய்கிறோம். ஸோ எங்களை தேவையில்லாமல் கோச்சிக்காதீங்க. முடிஞ்சா உங்கள் பொண்ணுக்கிட்ட தீரனை பற்றி எடுத்து சொல்லி அவளோட வாயை அடக்கி வைக்க சொல்லுங்க. இல்லைனா தினம் அவன்கிட்ட வாங்கி கட்டிப்பா என்றவள் அமர்ந்திருந்த இடம் விட்டு எழுந்தான். கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம்தான் இருக்குது மாமா. நீங்கள் எதுக்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சொந்தக்காரங்களோட மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தா மட்டும் போதும். கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் என்றவன் விடை பெற்று கிளம்பினான். என்ன மினி, ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க என்று சலிப்புடன் கேட்டார் ராகவன். நான் எதுவும் பண்ணலைங்க. எல்லாம் உங்கள் செல்ல பொண்ணு செஞ்ச வேலை தான். அவசரப்பட்டு வாய் விட்டுட்டா. அதுவும் இல்லாமல் நமக்கு இதை விட்டால் வேற வழியும் இல்லையே. உங்கள் உடல்நிலை வேற கெட்டுப்போச்சு. இந்த நிலையில் எல்லாத்தையும் இழந்துட்டு நாம் என்ன பண்ணுறது? எங்கே போகிறது? பொண்ணுங்களை எப்படி கரையேற்றுறது? இருந்தாலும் மித்து எப்படி? அவளால் தீரனோட வாழ முடியாது. இவளுக்கு வாய் அதிகம். அவன் எல்லாத்திலும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பான். இவளோ எதையும் சரியாக செய்ய மாட்டான். இந்த கல்யாணம் நடந்தா அவங்களுக்குள்ள தினம் சண்டை வரும். அவனுக்கு கோபம் அதிகமாகும். இதனால் பாதிக்கப்பட போகிறது நாம தான். நம்ம கதி தான் அதோ கதி ஆகும். எனக்கு புரியுதுங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும்? சாருவாக இருந்தா பக்குவமாக நடந்துப்பா. தீரனோட மனசறிஞ்சு பேசுவா. தீரனோட உதவியால், நிர்வாக திறமையால் நம்ம பிஸ்னஸ் மேலே வந்துடும். நமக்கு அது உதவியாக இருக்கும். கொஞ்ச நாளிலேயே நாம் இழந்த கௌரவத்தை மீட்டு இருக்கலாம். ஆனால் மித்து, அவளால், அதுக்கு தான் அவளை தலையில் வச்சு ஆடாதீங்கன்னு ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். செல்ல பொண்ணுன்னு அவள் இஷ்டத்துக்கு விட்டீங்க. இப்போ பாருங்க, முதலுக்கே மோசம் வந்துடுச்சு என்று ஆதங்க குரலில் கடிந்து பேசினார் கண்மணி. என்ன இருந்தாலும் அவள் வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிது மினி. அதை நாம் மறுக்க முடியாதில்ல. ஆமாங்க, ஆனாலும் ஓவர் செல்லம் அவளுக்கு தானே கெடுதலாக முடிஞ்சிருக்கு. அதுதான் எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. தீரனோட கோபத்தை மித்துவால் எப்படி தாங்கிக்க முடியும்? இதுவரை நாம் ஒரு சுடுசொல் கூட அவளை சொன்னதில்லை. அவளுக்கு நாம் புரிய வைப்போங்க. இப்போ வளர்ந்துட்டால, நம்ம நிலைமை புரிஞ்சு அவளாக தான் தீரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிஷாந்த் கிட்ட சொன்னான். அதனால் தீரனை பற்றி எடுத்து சொன்னால் அதை புரிஞ்சு அவனை அனுசரித்து நடந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. என்னவோ நான் செஞ்ச தப்பு இப்போ உங்கள் தலைமையில் விடிஞ்சிருக்கு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க, நீங்கள் வேணும்னேவா இப்படி செஞ்சீங்க?
நம்பி முதலீடு செஞ்சீங்க. சந்தர்ப்பம் மாறினதால இப்படி ஆகிடுச்சு. அதுவே லாபம் வந்திருந்தா நம்ம நிலைமை இப்ப இருக்கிறத விட அதிக உயரத்தை அடைஞ்சிருக்கும்ல. விடுங்க, இந்த மட்டும் நாம வாழ வழி கிடைச்சிருக்கே, அதுவே போதும் என்றவர் ஆறுதல் கூறி ராகவனை தேற்றினார். மைதிலியை திருமணத்திற்கு மனதளவில் தயார் செய்ய வேண்டி முயற்சிகளை செய்யத் தொடங்கினார் கண்மணி. அத்தியாயம் 4. மைதிலி தன் அறையில் தனித்திருக்க அவளை தேடிப் போனார் கண்மணி. மைதிலி என்றவர் அழைப்பில் அவர் கோபமும் வருத்தமும் புரிந்து போனது அவளுக்கு. அம்மா, ஏமா கோவமாவே இருக்க? நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டேன் இல்ல என்றாள் கேவலுடன். அவள் அருகே சென்ற இந்த கண்மணி, உன் தலையில் நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மித்து. எனக்கு உன்னை நினச்சா கவலையாக இருக்கு. உன் அக்கானா தீரனை பொறுத்துப்பா. உன்னால் அது முடியாமல் போனா நமக்குத்தான் சிக்கல். அப்பாவால் இனி முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. இப்போ நாம் என்ன பண்ணுறது என்றார் சோர்ந்து போன குரலில். நான் சமாளிச்சுக்கேம்மா, என்னால் இனி உங்களுக்கு பாதிப்பு வராது. மித்து என்றவர் குரல் அடைத்தது. என்னை நம்புங்கம்மா. நீ குழந்தை மாதிரி பேசுகிற மித்து. குழந்தைத்தனமாக தான் நடந்துப்ப. ஆனால் அந்த தீரன் பொறுப்பானவன். நீ எல்லாத்துக்கும் வாக்குவாதம் பண்ணுவ. அவனோ அவன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறவன். வாக்குவாதம் பண்ணுறவங்களை கண்டாவே அவனுக்கு ஆகாது. பார்வை குறை இருந்தாலும் அவனை பார்த்தா அவனோட ஆஃபீஸே நடுங்கும். அப்படி ஒரு ஆளுமை அவன்கிட்ட இருக்குன்னு அப்பா சொன்னார். அவனோட தலைமை பொறுப்பை பார்த்து அவனோட தாத்தாவே பிஸ்னஸ் பொறுப்பிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கிட்டாராம். அவனோட நீ எப்படி ஒத்துப்போவ மித்து என்று கேட்ட தாயிடம் என்ன மறுமொழி உரைப்பது என தெரியாமல் தவித்து தலை குனிந்தாள் மைதிலி. அவள் தாடை பற்றி நிமிர்த்திய கண்மணி, இப்போ நமக்கு வேற ஆப்ஷன் இல்லடா. நான் சொல்கிறத கேட்டு புரிஞ்சு தீரனோட அனுசரித்து போகணும். செய்வியா என்றிட என்றாள் மைதிலி. சரி, இப்போ நான் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்கிறேன். அதை கவனமாக கேளு என்ற கண்மணி ஆதிரன் பற்றி கூறத் தொடங்கினார். மித்து, அவர் பேரு ஆதிரன். அவரோட தாத்தா பேரு ராஜேந்திரன். அவர்தான் கற்பவிருட்சம் குரூப்ஸோட ஃபவுண்டர். கற்பவிருட்சம் பற்றி உனக்கு தெரியும்ல. ப்ராசஸிங் ஃபுட், டெக்ஸ்டைல்ஸ், டிரான்ஸ்போர்ட், காகித ஆலைன்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. இப்போ அதோட சிஇஓ ஆதிரன் தான். அவர் பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் சில துறைகளை தங்கள் குழுமத்தோடு சேர்த்துக்கிட்டாரு. அதில் ஒன்று தான் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். உன் அப்பாவும் அந்த பிஸ்னஸ் தானே பண்ணுறாரு. அப்பா ஒருத்தர் பேச்சை நம்பி ஒரு இடத்தில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த இடம் நமக்கு தலைவலியை கொடுத்துருச்சு. போலி ஆவணங்களை காட்டி அப்பாவை ஒருத்தன் ஏமாத்திட்டான். அதனால் நமக்கு பயங்கர லாஸ். அந்த இடத்த வாங்க அப்பா பல பேர்கிட்ட நிறைய பணம் கடனாக வாங்கியிருக்காரு. பணம் கொடுத்தவங்க அப்பாவை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வாங்கின இடங்களை விற்கிறதிலும் சிக்கல் வரவும் பார்ட்னர்ஸ் எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க. புது இன்வெஸ்டர்ஸ் யாரும் வரலை. அதனால் அப்பா ஆதிரன் கிட்ட உதவி கேட்க போனார். நாம் கேட்ட பணத்தின் மதிப்புக்கு போதுமான சொத்து மதிப்பு இல்லைன்னு சொல்லி ஆதிரன் உதவ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பாவுக்கு ராஜேந்திரன் ஐயாவை நல்லா தெரியுங்கிறதுனால அவரை பார்த்து பேசினார். அவர் அப்பா சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு, எனக்கு உங்கள் நிலை புரியுது ராகவன். ஆனால் இப்போ பிஸ்னஸ் பொறுப்புகளை எல்லாம் பார்த்துக்கிறது ஆதிரன் தான். அவன் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பா வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தார். 2 நாள் கழித்து ராஜேந்திரன் ஐயாவே கூப்பிட்டாரு. அப்பா ஆர்வத்தோடு அவரை பார்க்க போனார். அங்கே அந்த ஐயா, ராகவன், உங்கள் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி உங்கள் பிரச்சனையை சரி செய்ய ஆதிரனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். ஆனால் அதுக்கு பிரதி உபகாரமாக நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அப்பா அது என்னன்னு கேட்க, உங்கள் மகளை என் பேரன் ஆதிரனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும். உங்கள் குடும்பம் பற்றி எனக்கு தெரியும். உங்கள் பொண்ணை நல்ல விதமாக வளர்த்துருக்கீங்க. என் பேரனுக்கு பார்வை இல்லைன்னு இதை நான் கேட்கலை. நல்ல குடும்பத்து பொன் என் வீட்டு மருமகளாக வரணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்பா என்கிட்ட சாரு கிட்டையும் இதை சொன்னார். அதை கேட்டு எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் எத்தனை தூரம் ஆலோசனை செஞ்சும் எங்களுக்கு வேறு வழி தெரியலை. அதான் சாருவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சோம். நாங்கள் சுயநலமாக யோசிச்சிருக்கோன்னு நீ நினைக்கிறதில் தப்பில்லை. ஆனால் அப்பாவோட நிலையை யோசிச்சு பாரேன். இந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுவார்? இத்தனை வருஷமாக நம்ம பத்திரமா தானே பார்த்துக்கிட்டாரு. அப்போ அவருக்கு ஒரு இக்கட்டான நிலை வந்திருக்கு. அதான் எனக்கு புரியுதுமா.
நான் அன்னைக்கு ஏட்டிக்கு போட்டியா பேசியிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிடுமா என்றாள் மைதிலி. அழாத தங்கம், நீ அளவா நாங்கள் உன்னை அரும்பாடு பட்டு வளர்த்தோம். சாரு விருப்பமில்லாத ஒருத்தரை கட்டிக்க சம்மதிச்சதை என்னால் தாங்கிக்க முடியலம்மா. அதான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். புரியுதுடா, உனக்கு எங்கள் மேலே பாசம் அதிகம். அதான் அப்பாவோட நிலை புரிஞ்சதும் நீயே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்ட. மித்து, அவரோட குடும்பத்தை பற்றி சொல்லவா? ஆதிரனோட தாத்தா பேர் ராஜேந்திரன்னு சொன்னேன் இல்லை? அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேர் நேசமித்ரன், அவரோட மனைவி பேர் கேசவர்த்தினி. அவங்களுக்கு ஆதிரன் ஒரே பையன். ராஜேந்திரனோட பொண்ணு பேர் காவ்யா. நேசமித்ரனும் கேசவர்த்தினியும் ஒரு விபத்தில் செத்து போயிட்டாங்க. ஆதிரனுக்கு அந்த விபத்தில் தான் பார்வை பறிப்போயிருக்கு. அதனால் ஆதிரனை வளர்க்குற பொறுப்பை காவ்யா ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. இந்த குடும்பத்தோட நிஷாந்த்னு ஒரு பையன் இருக்கான். அவனை தத்தெடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியலை. அதில் ஒரு மர்மம் இருக்குன்னு அப்பா சொன்னார். மித்து, தீரனை பற்றி எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் நான் இப்போ சொல்லிட்டேன். நீ அவரை கல்யாணம் பண்ணி வாழ போகிற. எப்படியாவது அவர் குணம் புரிஞ்சு நடந்துக்க முயற்சி பண்ணுடா. கொஞ்சம் உன் வாய் துடுக்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோடி தங்கம். அவருக்கு கண்ணு வேற தெரியாது. இனி நீதான் அவருக்கு கண்ணா இருந்து பார்த்துக்கணும், சரியா? என்றவர் கூற வேண்டியதை கூறிவிட்ட நிம்மதியில் நிமிர்ந்தார். கண்மணி முகத்தில் தெரிந்த கவலையை படித்தவளாக மைதிலி, கவலைப்படாதீங்கம்மா, நான் அவரை கவனமாக பார்த்துக்கிறேன், வாயாடாமல் இருக்கேன் என்று உறுதியளித்தாள். அதில் கண்மணியின் மனம் குளிர்ந்தது. அவளை உச்சி முகர்ந்தவர், அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுட்டாங்க மித்து என்றிட, அடுத்த வாரம் யாருக்கு கல்யாணம் என்றாள் அவள். ஐயோ மித்து, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு பேசுகிற. என்னம்மா உளர்ற? நான் எப்போ ராமாயணம் கேட்டேன்? நீ எப்போ சீதையை பற்றி சொன்ன? மித்து என்று பற்களை கடித்த கண்மணி, உனக்கும் ஆதிரனுக்கும் தான் அடுத்த வாரம் கல்யாணம். பத்திரிகை வந்திருக்கு பாரு என கூறி அவள் வசம் திருமண பத்திரிகையை தந்தார். அதை வாங்கி பிரித்து படித்தவள், அடுத்த வாரமே கல்யாணம்னா எப்படிம்மா? நாம் தயாராக வேண்டாமா? அப்பாவுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே கல்யாணம்னா எப்படி? எனக்கு முன்னாடி இருக்கிற அக்காவுக்கு நாம் கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்கெல்லாம் நமக்கு டைம் வேண்டாமா என்றாள் குழம்பிய குரலில். அதெல்லாம் இப்போ பேச முடியாது மித்து. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நாம் அதுக்கு தலையாட்டி தான் ஆகணும். இல்லைனா அப்பாவுக்கு தான் கஷ்டம். அவர் உயிரே கூட போயிடும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா என்ற மைதிலி திருமண பத்திரிகையை வெறித்தாள். கல்யாணம் பண்ணிக்க மனசளவில் தயாராகிடு மித்து. அப்போ அக்கா கல்யாணம், அதை பற்றி எல்லாம் இப்போதைக்கு யோசிக்கவே முடியாது மித்து. முதலில் அப்பா குணமாகணும். அப்பா ஆப்ரேஷனுக்கு நாம் வாங்கின கடனை அடைக்கணும். நம்ம கம்பெனி பிரச்சனை சால்வ் ஆகணும். அப்புறம்தான் அவள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும். பார்க்கலாம். அக்கா இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்க சங்கடமாக இருக்குமா? இதெல்லாம் இப்போ பேசவோ யோசிக்கவோ முடியாது. நீ கல்யாண பொண்ணா கலங்காமல் கலகலன்னு இரு என்றவர் எழுந்தார். எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு மித்து. நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லணும். கல்யாண பர்ச்சேஸ் பண்ணணும். உனக்கு நகை நட்டு துணிமணி சீர்வரிசை எல்லாம் வாங்கணும். இதுக்கெல்லாம் பணம் புரட்டணும். நான் கீழே போகிறேன். நான் சொன்னதையெல்லாம் யோசி. தீரனோட அனுசரணையாக போக பாரு என கூறி அவ்விடம் இருந்து அகன்றார். கண்மணி கூறியதையெல்லாம் அசை போட்ட மைதிலி, நம்ம சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி லாக் பண்ணிட்டாங்க. கண்ணு தெரியாத ஒருத்தரை எந்த பொண்ணும் முழு மனசோட கட்டிக்க முன்வர மாட்டான்னு பணத்தை வலையா தூக்கி போட்டு பொண்ணை மீன் மாதிரி பிடிக்க பார்க்குறாங்க. முதலில் சாருவை கேட்டாங்க, இப்போ என்ன கேட்குறாங்க. நான் சாரு மாதிரி பொறுமைசாலி இல்லை. இந்த மித்து யாருன்னு அவங்களுக்கு தெரியலை. அவன் ஏதோ கோவக்காரனாமே. நானும் தான் கோவக்காரி. என் கோவத்தை காட்டுறேன். நான் நியாயமாக தானே கேள்வி கேட்டேன். ஆனால் அவன் அதிகாரத்தை காட்டி என்னை கட்டிப்பாட பார்க்குறான். காற்றேன் நான் யாருன்னு என்றவள் மனம் கோபத்தில் கனன்றது. அவள் மனம் அவன் மீது வெறுப்புணர்ச்சியை வளர்த்து கொண்டது. அவ்வேளை வீட்டு வாசலில் கார் ஒன்று வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. வந்திருப்பது யாரென அறிய மைதிலி பால்கனி சென்றாள். தீரன் மகிழுந்திலிருந்து இறங்கினான். அத்தியாயம் 5. மகிழுந்திலிருந்து இறங்கிய ஆதிரனை கண்ட மைதிலியின் முகம் பயத்தில் வெளிரியது. இப்போ இவன் எதுக்கு வந்திருக்கான் என்ற கேள்வியுடன் அவள் நின்றிருக்க, அவன் யாருடைய துணையும் இன்றி வாக்கிங் ஸ்டிக்கின் உதவியுடன் மட்டும் அவ்வில்லத்தினுள் கம்பீர நடையில் நுழைந்தான். வாக்கிங் ஸ்டிக்கை தவிர்த்து அவனை பார்த்தால் பார்வை குறைபாடு உள்ளவனாக தெரிய வாய்ப்பே இல்லை. அத்தனை மிடுக்கு அவன் நடையில்.
சற்றும் இடராமல் அவன் நடப்பதைக் கண்டு வியந்து நின்றாள் மைதிலி. அவனோ கம்பீர நடையில் அவள் வீட்டின் கூடத்தை வந்தடைந்திருந்தான். அவனை கண்டதும் கண்மணி அவசரமாக வந்து வரவேற்பு நல்கினாள். வாங்க தம்பி, உட்காருங்க என்றவள் உபசரிப்பை மதிக்காத குரலில் பதில் பேசினான் ஆதிரன். உங்க பொண்ணை வர சொல்லுங்க, கல்யாண பட்டெடுக்க போகணும். வர சொல்கிறேன் தம்பி, நீங்கள் உட்காருங்களேன், காஃபி கொண்டு வரேன் என்றார் கண்மணி உபசரிப்பு குரல் மாறாமல். இருக்கட்டும், அவளை சீக்கிரம் வர சொல்லுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, இதை முடிச்சிட்டு போகணும் என்றான் அடங்காத குரலுடன். கண்மணிக்கு தன் செல்ல மகளின் எதிர்காலத்தை நினைத்து மனம் பதைத்தது. துக்கம் தொண்டையை அடைத்தது. ஒரு நிமிஷம் காத்திருங்க தம்பி, மித்துவை வர சொல்றேன் என கூறி மாடிக்கு செல்ல படிகளில் ஏறப்போனார். அதே நேரம் மைதிலி கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள். அவளை கண்டவர், மித்து வந்துட்டியா? தீரன் வந்திருக்காரு, உங்க கல்யாணத்துக்கு பட்டெடுக்க உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரு, சீக்கிரம் ரெடியாகி வா, அவரோட கடைக்கு போயிட்டு வந்துடுவியாம் என்றிட, நான் ரெடியாக தான் இருக்கேம்மா, அவரோட போயிட்டு வரேன் என்றவள் கூறவும் அவள் அணிந்திருந்த உடையை கண்டு அவளை நெருங்கி போய் இரகசிய குரலில் இப்படி கூறினார் கண்மணி. வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வா மித்து, நீ ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்க என்றவர் கூறவும் அவ்விடம் வந்து சேர்ந்தாள் சாருமதி. மித்து என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு அவருக்கு தெரியவா போகுது? விடுமா, இதுவே போதும், இதுதான் மித்துவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்று கடுத்த இரகசிய குரலில் பேசினாள். இப்படி சொல்லாதே சாரு, அவங்களோட கௌரவத்துக்கு தக்க மாதிரி தான் மித்து இருக்கணும், நடந்துக்கணும் என்றார். அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைம்மா, நான் எப்பவும் நானாக தான் இருப்பேன், எனக்கு எந்த ட்ரெஸ் ஒத்து போகுமோ அதை தான் என்னால் போட முடியும். நான் என்ன இப்போ முகம் சுளிக்கிற மாதிரியாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், அவங்க குடும்ப கௌரவம் கெட்டு போகிறதுக்கு என்றவள் வெடுக்கென பேசிவிட்டாள். அது அவன் காதில் விழுந்து விட்டதைக் கண்டு கண்மணி பயந்து போனார். ஏன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிற மித்து என்றவர், போய் வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வா, கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி மேக்கப் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வா என்று கடிந்தார். அதை கேட்டிருந்த ஆதிரனோ, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, என்னோட ஒவ்வொரு நிமிஷமும் பல கோடி ரூபாய்க்கு இணையானது, அதை வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, அவள் எப்படி இருக்காளோ அப்படியே வரட்டும், அதான் முகம் சுளிக்கிற வகையில் ட்ரெஸ் போடலன்னு சொல்லிட்டாளே, அது ஓகே தான், எனக்கு வர சொல்லுங்க, நான் காரில் வெயிட் பண்ணுறேன் என கூறி அகம் இங்கி போர்ட்டிகோவில் நின்றிருந்த தன் சொகுசு ரக மகிழுந்து நோக்கி நடந்தான். செல்லும் அவனை கடுப்புடன் பார்த்திருந்த மைதிலி எஞ்சிருந்த படிகளில் இறங்க, நீ இப்படியே பண்ணு, அவர் சீக்கிரமே நம்ம நடுத்தருவில் நிறுத்தட்டும் என கூறி அவளை நீங்கி சென்று விட்டார் கண்மணி. சாருமதியோ, நீ ஒன்றும் கவலைப்படாதே மித்து, அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், 2 இடத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் எனக்கு வேலை கிடச்சிரும், நான் அவங்கள பார்த்துப்பேன், ஆனால் நீ தான் அவனோட எப்படி குப்பை கொட்ட போகிறையோ தெரியல, சரியான திமிர் பிடிச்சவனாக இருக்கான், முடிஞ்சளவு பாரு, முடியலைன்னா வந்துடு, நம்ம வாடகை வீட்டுக்கு போயாவது பொழைச்சிக்குவோம் என்று கடுகடுத்த குரலிலேயே கூறிவிட்டு மீண்டும் படிகளில் ஏறி மாடியை அடைந்தாள். மைதிலியோ அவளின் பேச்சும் நடவடிக்கைகளும் புரிந்தும் புரியாத நிலையில் நடந்து ஆதிரனின் மகிழுந்தை வந்தடைந்தாள். காரின் பின் இருக்கை கதவு திறந்திருக்க அதில் ஏறினாள். அவனும் அவ்விடம்தான் அமர்ந்திருந்தான். அவள் இருக்கையில் அமர முயன்ற வேளையில் அவன் மார்போடு மோதிவிட்டாள். பாறையில் இடித்த உணர்வு அவளுக்கு. ஆ என கூறி தலையை அவள் நீவிக்கொள்ள, அவனோ, பார்த்து ஏறிடி, கண்ணுதான் தெரியுதுல்ல, என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா, என் நெஞ்சில் முட்டியே கொன்னுடலான்னு திட்டமா என்றான். உங்களை கொல்ல நான் ஏன் என் மண்டையை உடைச்சிக்கணும், அதுக்கு வேற ஈஸியான வழியெல்லாம் இல்லாமலா போகும் என்றிட, மகிழுந்தை ஓட்டும் பணியில் இருந்த ஓட்டுநர் திகிலுடன் திரும்பி அவளை பார்த்தான். அவளோ, என்ன லுக்கு, நான் இப்படித்தான் எடக்கு மடக்கா பேசுவேன், உங்கள் முதலாளி தான் நான் தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு, அப்போ என்ன அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தானே வேணும் என்றாள். அதை கேட்ட ஓட்டுநர் எச்சில் கூட்டி விழுங்கி தலையை ஆம் இல்லை என்ற ரீதியில் தலையை அசைத்துவிட்டு மகிழுந்தை உயிர்ப்பித்தான். சார் கிளம்பலாமா? என்றான் ஆதிரன். மகிழுந்து கிளம்பியது. அவன் அருகே அமர்ந்து பயணிப்பது புது அனுபவமாக இருந்தது. அவன் அருகே தான் எப்படி இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தாள் மைதிலி. அந்த மகிழுந்தின் பின் இருக்கையில் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து மிடுக்குடன் அமர்ந்திருந்தான் தீரன். படர்ந்து விரிந்திருந்தவன் மார்பும் தினவெடுத்திருக்கும் தோள்களும் புஷ்டியுடன் கனத்திருக்கும் புஜங்களும் கட்டுப்பட்டுடன் கச்சிதமாக இருக்கும் இடையும் நீண்டு வளர்ந்திருக்கும் கார்களும் அதை அவன்
ஒன்றின் மேல் ஒன்று போட்டு அமர்ந்திருந்த தோரணையும் அவனை இராட்சசனின் மறு உருவமாக அவளுக்கு காட்டியது. அவன் அருகே அவள் மிகச் சிறிய உருவமாக தெரிந்தாள். அவள் பார்க்கும் கார்ட்டூன் படங்களில் வரும் அரக்கனாக அவனும், அவனிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கும் நாயகி சிறு பெண்ணாக தன்னையும் கற்பனை செய்து பார்த்தவள் கலகலவென சிரித்துவிட்டாள். ஓட்டுநர் என்னவோ ஏதோவென பயந்து பிரேக் அடித்ததில் அவள் மீண்டும் அவன் மார்பில் மோதிவிட்டாள். இம்முறை அவள் கீழே விழுந்து விடாமல் இருக்கும் பொருட்டு அவள் இடையை வளைத்து பிடித்து தன்னோடு சேர்த்தணைத்து கொண்டான் தீரன். அதில் அவள் சிலிர்த்து போனாள். அதை உணராதவனோ, பார்த்து போ கதிர், ஏன் இப்படி ஓட்டுற என்றிட, சாரி சார், அது மேடம் என்று விட்டு மகிழுந்த இயக்கி ஓடவிட்டான். இப்பெதுக்கு பேய் மாதிரி சிரிச்ச? பாரு, அவன் பயந்துட்டான் என்றவன் அவளிடம் கேட்கவும் சுயமடைந்தாள் மைதிலி. அவன் வசமிருந்து தன்னை விலக்கி கொண்டவள் நகர்ந்து காரின் இருக்கையின் ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டாள். அவனோ, எதுக்கு சிரிச்ச என்றான் மீண்டும். ஒன்றும் இல்லை, சும்மாதான் என்றவள் குரல் உள்ஒலித்தது. ஏன், என்னாச்சு? அடி எதுவும் பட்டுடுச்சா என கேட்டு அவளை தன்னருகே இழுக்க முயல அவள் அதை தவிர்த்தாள். என்னை தொடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்றவள் கூறவும் அவன் இப்போது சிரித்தான். ஆல்மோஸ்ட் நீ என் ஒய்ஃப் ஆகிட்ட. அடுத்த வாரம் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். உன்னை முழுமையாக என்னவெல்லாம் மாற்றிக்க போகிறேன். நான் உன்னை தொடக்கூடாதா? வாட் அ ஃபன்னி திங். நாம் ஒன்றும் லவ் பண்ணலை. நீங்கள் எங்கள் நிலைமையை காரணம் காட்டி என்னை கட்டாய கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. நீ கற்பனையில் வாழ்கிற. இங்கே எல்லாரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. கிடைக்கிற வாழ்க்கையை காதலிச்சு ஏற்றுக்கிறாங்க. நீ ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நான் ஒன்றும் கற்பனையில் வாழலை. எனக்கு ரியாலிட்டி புரியும். என் அப்பாவோட உண்மை நிலைமை புரிஞ்சதால தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்காக நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம். நமக்கு அடுத்த வாரம் தானே கல்யாணம். அதுவரை என்னை தொட உங்களுக்கு உரிமை இல்லை. ஓ, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு முழு உரிமை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன வேணால் பண்ணலாம். நீ அதை தடுக்க மாட்ட, அப்படித்தானே என்றவன் தீர்க்கமான குரலுடன் கேட்க, அதை கல்யாணம் முடிஞ்சதும் பேசுவோம், இப்போ என்ன அவசரம் என்றாள் அவள். என்ன, கல்யாண சமயத்தில் ஓடி போய் தப்பிச்சுக்கலான்னு திட்டமா? நீ ஓடி போனா உன் அக்காவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நினைப்போ என்றவன் குரல் அதிகனத்தில் ஒலித்தது. அதை கேட்டு மகிழுந்து ஓட்டுநரான கதிர் கூட பயந்து நடுங்கிவிட்டான். மைதிலியோ அசட்டையாக பதில் தந்தாள். இப்போ வர அந்த ஐடியா எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதும் அப்படி செஞ்சால் என்னன்னு தோணுது என்றிட, தன் கரம் நீட்டி சட்டென அவளை தன் அருகே இழுத்து தன் மார்போடு சேர்த்து பிடித்த தீரன், அப்படி ஏதாவது ஏடாகுடமாக செஞ்சுட்ட உன் அப்பா அம்மா அக்கா யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று கர்ஜித்தான். அந்த கர்ஜனையில் அவள் விதிர்த்து போனாள். என்றாலும் அதை வெளிக்காட்டாமல் கெத்துடனே பேசினாள். இப்பெதுக்கு இப்படி கத்துறீங்க? என் காதே செவிடாகிடும் போல இருக்கு. உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு என் காதை செவிடாக்கிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்றாள் சாவதானமான குரலுடன். அதில் அவன் ஒரு நொடி வாயடைத்து போனான். பின், நீ இப்படித்தான்னு சொன்ன மாதிரி நானும் இப்படித்தான், தெரிஞ்சிக்கோ, இல்லைனா நஷ்டம் உனக்குத்தான் என்றான் அவனும் தன்னிலையில் இருந்து இறங்கி வராத குரலுடன். என்று உதடு சுளித்தாள் மைதிலி. என்னடி பளிச்சு காட்டுறையா என்றான் தன் நுண்ணறிவால் உணர்ந்தவனாக. அவளோ, ஆமாம், அதுக்கென்ன, அப்படித்தான் பண்ணுவேன் என்றிட அவன் தன் வலக்கரம் கொண்டு அவள் தாடையை இறுக்க பற்றினான். அவள் வழியில் முனகினாள். அவனோ தன் கரத்தால் அவள் தாடையை வருடி மெல்ல அவள் இதழ் இழுந்த இடத்தை அறிந்து அதை இரு விரல் இடையில் பிடித்தான். சட்டென குனிந்தவன் அவள் இதழ்களை தன் இதழ்கள் கொண்டு சிறைப்படுத்தி விட்டான். அவள் திக்கி திணறி தடுமாறியும் அவன் பிடி தளரவில்லை. சில கணங்கள் நீண்ட போராட்டம் சட்டென முடிவுக்கு வந்தது. அவன் அவளை தன் இதழ் சிறையிலிருந்து விடுவித்தான். அவள் கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்தாள். அவனோ அவளை பிடித்திருந்த தன் பிடியை தளர்த்தாமல், என்ன பழிச்சா எனக்கு பிடிக்காது. உன்னிடத்தில் வேற யாராவது இருந்திருந்தா அவங்க பல்ல தட்டி கையில் கொடுத்திருப்பேன். நீ என் மனைவியாக போற, அதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் என்றான் கூலாக. அதன் பின் அவள் பேசவே இல்லை. அவன் பிடியும் தளரவில்லை. அவளும் அவன் அருகே அமைதியாக அமர்ந்திருந்தாள். அந்த அமைதி புடவை கடையை சென்று சேரும் வரை நீடித்தது. இக்கதையின் அடுத்தடுத்த பாகங்களை கேட்க சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த அத்தியாயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுஜாதா நடராஜன். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.
மறக்காமல் சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.